உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத பாடம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட எலிசாவின் 14வது அற்புதம். எலிசா இரட்டத்தனையாக கேட்டபோது அவருக்கு அருளப்பட்டது. அவர் எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் இரட்டத்தனையான அற்புதங்களை செய்திருக்கிறார். எலியா செய்த 20 அற்புதங்கள், எலிசா செய்த அற்புதங்கள் 40 என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இந்த எலிசாவின் 14வது அற்புதமாய் இருக்கின்ற இதிலே கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். எலிசா, அவரிடத்திலே மாணவர்கள் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாம் எலிசாவினிடத்திலே பாடம் கற்றுக்கொள்ள உடன் இருந்தவர்கள். எலிசாவின் ஊழியத்தில் பங்கெடுத்தவர்கள், எலிசாவோடு கூடவே இருந்தவர்கள். த செமினரி ஆஃப் எலிஷா, எலிசாவின் ஒரு பைபிள் காலேஜ், எலிசாவுடைய ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடி. அந்த மாணவர்கள், அவரோடு கூட உடன் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உம்முடன் குடியிருக்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நெருக்கடியை உணர்ந்த மாணவர்கள், இடம் பற்றவில்லை என்று உணர்ந்த மாணவர்கள், பற்றாக்குறையை பெரிதாய் நினைக்கின்ற மாணவர்கள், இருக்கின்ற இடம் போதாது என்று நினைத்த மாணவர்கள், தங்களுடைய இடத்தை விரிவாக்கம் செய்ய விரும்பிய மாணவர்கள். அதற்காகத்தான் இந்த பாடம். தங்களுடைய இடத்தை, தங்களுடைய வசதியை, தாங்கள் இருக்கின்ற ஸ்தலத்தை அது நெருக்கப்பட்டதாக நினைத்தவர்கள் எலிசாவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. எலிசா ஒரு ஆசிரியர், குருவானவர். அவரிடத்திலே வந்து உங்களுக்கு இது எப்படி தோன்றுகிறது என்று கேட்கவில்லை. உங்களுக்கு வசதியாக இருக்கிறதா, அல்லது நான் இடம்பெயர்ந்து செல்லலாமா, இதை இன்னும் விஸ்தாரப்படுத்தி கட்டிக்கொள்ளலாமா என்றெல்லாம் கேட்காதபடி தங்களுடைய சுயத்தின் ஆளுமையிலே கேட்ட ஒரு கேள்வி. இது எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். இதில் பாருங்கள், எங்களுக்கு 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 நெருக்கமாய் நாங்கள் போய் எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். அதற்கு அவர் சொன்னார், போங்கள், உங்களுக்குத்தானே, போங்கள். உங்களுக்கு என்றபோது அனுப்பிவிடுகிறார். போங்கள், உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்று கேட்டபொழுது வருகிறேன் என்று சொன்னார். அதில் ஒருவருக்கு ஞானம் இருந்தது. எலிசாவும் நம்மோடு வர வேண்டும், அவர் வந்தால்தான் நம்மால் அந்த ஸ்தலத்தை உருவாக்க முடியும், இந்த ஊழியத்தை பெரிதாக்க முடியும், அவர் இல்லாமல் விஸ்தாரப்படுத்த முடியாது என்ற எண்ணத்தோடு கூட ஒரு மாணவன் அவரிடத்தில் சொல்லுகிறார், நீங்களும் வர வேண்டும். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும். வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அந்த இடம் யோர்தான் நதி அருகே இருக்கின்ற இடம். யோர்தான் என்னும் போதே அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நதி. கிறிஸ்து இறங்கிய நதி, கிறிஸ்துவே ஞானஸ்நானம் பெற்ற நதி. யோவான் ஸ்நானகன் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நதி. அந்த நதி
அது கிறிஸ்துவுக்கு இணையான ஒரு நதி. அந்த யோர்தான் நதியிலே அருகில் மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. ஐயோ, என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் எலிசா அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, ஹல்லேலூயா, ஒரு இரும்பு மிதக்கும்படியாக செய்யப்பட்ட ஒரு அற்புதம், கோடரி மிதந்த அற்புதம். ஒரு இரும்பு கோடரி மிதந்து, இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில வேதாகமத்திலே த ஆக்ஸ் ஸ்வாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நீந்தியதாக எழுதப்படுகிறது. இது அந்த கோடரி மிதந்து சென்றது என்பதை முதல் மூல எழுத்துக்களிலே நீந்தி சென்றதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கோடரி நம்முடைய வாழ்க்கையில் நழுவ விட்ட கோடரி எது? தொலைத்து விட்ட கோடரி எது? எதை வெட்ட எத்தனித்தோம்? அதற்கு நாமாக சென்றோமா? விழுந்தபோது அதை கர்த்தரிடம் சொன்னோமா? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையிலே நான் நழுவ விட்ட கோடரி எது? என் வாழ்க்கையிலே மழுங்கி போன கோடரி எது? என் வாழ்க்கையிலே பிடி தளர்ந்த கோடரி எது? என் வாழ்க்கையிலே நான் கெட்டியாய் பிடிக்காத கோடரி எது? நான் வெட்டி வீழ்த்துகையில் விழுந்து போன கோடரி எது? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வா? கர்த்தருடன் இருக்கின்ற நெருக்கமான உறவா? என்னுடைய ஜெப ஜீவியமா? என்னுடைய வேத தியானமா? என்னுடைய நீதிமானாய் வாழக்கூடிய வாழ்வா? அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அலட்சியப்படுத்திய காரியங்களா? கர்த்தரை விட இது எனக்கு முக்கியமாய் படுகிறது என்று முதன்மைப்படுத்திய அந்த விக்கிரகமா? எது என்னுடைய பிடியை நழுவ விட்டது? என் கோடரியை நான் எடுத்து வந்தபோது நான் உற்சாகமாகத்தான் வந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கோடரி அது எனக்கு பலம் இருந்ததாகத்தான் தெரிந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட கோடரி அதை கொண்டு நான் அநேக காரியங்களை செய்து முடிப்பேன் என்று தான் வந்தேன். ஆனால் விழுந்து போகும்போதுதான் அது இரவலாய் கிடைக்கப்பெற்ற கோடரி என்பது எனக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. இழந்து போகும்போது என் ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டது என்பது தெரியும். விழுந்து போகும்போது எனக்கு என்னுடைய ஜீவியம், என்னுடைய ஜீவன், என்னுடைய நித்திய வாழ்வுக்கான ஆதாரம் அது எனக்கு கொடுக்கப்பட்டது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டது. அது விழுந்து போகும்போது இரவலாக கிடைத்தது, இலவசமாய் கிடைத்தது, அவருடைய கிருபையினால் கிடைத்தது என்பதை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். அநேகர் உணர்ந்த பின்பு கூட அதை விண்ணப்பிக்காமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். அநேகர் கோடரியை இழந்த பின்பும் கவலையின்றி சுற்றித் திரிகிறவர்கள் அநேகர் உண்டு. இங்கே அந்த கோடரியை இழந்தவுடன் அவன் கூவினான் என்று சொல்லப்படுகிறது. அவன் கூவினது என்ன? இரவலாக வாங்கப்பட்டதே, ஐயோ என் ஆண்டவரே. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய கூவல் தேவையா என்று கூட நாம் யோசிக்கலாம். அது இரவலாக வாங்கப்பட்ட கோடரி என்பதை உணர்ந்தவுடன் அவன் சத்தமிட்டு கத்தி கூச்சலிடுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இரவலாய் வாங்கிய கோடரியை திருப்பி நாம் கொண்டு கொடுக்க வேண்டும். அது திரும்ப கொடுக்க வேண்டியது. எனக்கு கொடுக்கப்பட்ட நித்திய வாழ்க்கைக்கான ரட்சிப்பு, அதை நான் கொண்டு மீண்டுமாக அவரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய ஜீவன் அவருடைய கைகளில் இருக்கிறது. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம்
இவை அனைத்தும் அவரிடத்தில் திருப்பி கொடுக்க வேண்டியது. அதை நான் இழந்து போனால், அதை தொலைத்து விட்டால், அது விழுந்த இடம் என்ன, அதை நான் அறிந்திருக்க வேண்டும். எங்கே தொலைத்தேன் என்பதை நான் அறியாமல் மீண்டும் அதை கிடைக்கப் பெறச் செய்ய என்னால் ஜெபிக்க முடியாது. நான் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்கிற காரியம், அது எங்கே விழுந்தது. எலிசாவினிடத்தில் கேட்கிற கேள்வி, where did you lose it? எந்த இடத்தில் அதை விட்டாய்? யோர்தான் பெரிய நதி, நீ வெட்டி விழுத்துகையில், அது கை நழுவி கீழே விழுகையில், நீ உன்னுடைய பார்வை நேராய் அதை விழுவதை பார்த்திருக்கிறதா என்பதை எலிசா அறிந்து கொள்ள அவர் எத்தனித்தார். அதை விழும்போது நீ பார்த்தாயா, கண்டாயா? எங்கேயோ விழுந்தது ஆண்டவரே, நீங்கள் தேடி கொடுங்க. எங்கே விழுந்ததுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அதை எடுத்து கொடுக்கணும். இப்படியாக சொல்லுவதை விட விழுந்ததை அறிந்தால் எளிதாய் திரும்ப பெறலாம். ஹல்லேலூயா. விழுந்த இடம் எது என்று அறிந்தால் அதை எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எலிசா கேட்ட கேள்வி அதுதான். முதலில் எடுத்தவுடன் அவர் கேட்டது, எங்கே விழுந்தது? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி, எங்கே விழுந்தது? சிறிய காரியத்திற்காக கூடவா? ஒரு போதகரிடத்திலே ஒரு ஸ்திரீ வந்து கேட்டார்களாம், சின்ன சின்ன காரியங்களுக்காக, சிறிய காரியங்களுக்காக கர்த்தரிடத்திலே நான் ஜெபிக்கலாமா? அவர் சொன்னார், ஜெபிக்கலாம். ஏனென்றால் உனக்குத்தான் சிறிய காரியம் பெரிய காரியம், கர்த்தருக்கு எல்லாமே சிறிய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாமே சிறியது, கர்த்தருக்கு எல்லாமே மிகச்சிறியது. ஆகையால் நீ கேட்பது உனக்கு பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் சிறிது. ஆகையால் நீ எதை கேட்டாலும் அவரை பொறுத்தவரை அது சிறியது, கேள் என்று சொன்னாராம். அதே போலதான் கோடரி விழுந்தவுடன் கத்தி கூச்சலிட்டது, அது இரவலாய் பெற்றது என்பதை உணர்ந்ததினால் வந்த சத்தம். இதை நான் திருப்பி தர வேண்டும் என்ற உணர்வுள்ள சத்தம். இது என்னுடையதல்ல, இது கர்த்தருடையது என்பதை அறிந்து வந்த சத்தம். கர்த்தருக்கு நான் நிச்சயமாய் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வோடு இருந்த சத்தம். இது கிடைக்க பெற்றதே அவரால் தான் என்கின்ற ஒரு சத்தம். அந்த சத்தத்திற்கு பதிலாய் வந்தது என்ன என்றால் ஒரு கேள்வி, எங்கே விழுந்தது? எங்கே விழுந்தது என்று கேட்டபோது, இடத்தை காண்பித்த போது, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து. எதற்காக கொம்பை வெட்ட வேண்டும்? எதற்காக அதை தண்ணீரில் எறிய வேண்டும்? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். அற்புதம் செய்யும்போது அது அசாதாரணமான காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கொம்பை எறிந்தால்தான் அது மிதக்கும், அது வெளியே உயிர்த்து வரும், அது எழும்பி வெளியே வந்து மிதக்கும். ஒரு கொம்பு எரியப்பட வேண்டும், ஒரு கொம்பு விழுந்த இடத்தில் எரியப்பட வேண்டும், இழந்த இடத்தில் எரியப்பட வேண்டும். அந்த கொம்பை எரிய வேண்டும். அது எந்த கொம்பு? அது இரட்சண்ய கொம்பு. ஹல்லேலூயா. ஒரு தாவீதின் வேரிலே முளைத்து எழும்பிய கொம்பு, அது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சண்ய கொம்பு. அந்த கொம்பு நாம் தொலைத்த இடத்திலே விழ வேண்டும். உலகம் மொத்தமாக தொலைந்து போனது, பாவத்தில் தொலைந்து போன போது ஒரு கொம்பு எரியப்பட்டது, அதுதான் சிலுவை கொம்பு. ஹல்லேலூயா. அந்த சிலுவை கொம்பு எரியப்பட்ட போது எல்லோரும் மிதந்து கொண்டு வெளியே வந்தார்கள். தொலைந்து போனவர்களெல்லாம் மிதந்தார்கள், தொலைந்து போன ஜீவனெல்லாம் மிதந்து வந்தது. அந்த மிதந்து வந்ததற்கு காரணம் ஒரு கொம்பு எரியப்பட்டது. அந்த கொம்பு எரியப்பட்டவுடன் தொலைந்த இருதயங்களெல்லாம் மிதக்க ஆரம்பித்தது. நம்முடைய இருதயம் யோர்தானிலே மிதக்க வேண்டும் என்றால் நாம் தொலைத்த கோடரியும் யோர்தானில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கும்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொலைத்ததை ஆவிக்குரிய வழியிலேயே நாம் அடைந்துவிட முடியும். நாம் தொலைத்த இடம் எது? நாம் தொலைக்கின்ற இடம் எது? வெட்டச் செல்லும் போது கீழே இருந்த யோர்தானை அவர்கள் கவனித்தார்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை கீழே இருக்கிற தண்ணீரை பார்த்தார்களா என்று தெரியவில்லை. இது எவ்வளவு பெரிய மகத்துவமான யோர்தான் என்று அறியாமல் கூட தான் உயர்ந்து ஏறிவிட்டேன், நான் மரத்தில் ஏறிவிட்டேன், இனி இந்த மரம் என் கையில், நான் நினைத்தால் வெட்டி வீழ்த்த முடியும், நான் வீழ்த்தி விட்டுத்தான் அடுத்த வேலை பார்ப்பேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் நீ நழுவ விடும் கோடரி யோர்தானில் விழும். யோர்தானில் விழுந்தாலும் எங்கு விழுந்தது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்! அந்த விழுந்த இடத்திலே ஒரு கொம்பை வெட்டி அது அங்கே எரியப்பட்டது. வெட்டப்பட்ட கொம்பு. கிறிஸ்து நமக்காக வெட்டப்பட்டவர், குத்தப்பட்டவர், அவர் நமக்காக ஒடுக்கப்பட்டவர், நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர், அவர் வெட்டி எரியப்பட்டவர். அந்த வெட்டி எரியப்பட்ட கொம்பு நம்மை மிதக்க பண்ணிற்று என்பதை மறந்து போகும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட கோடரி தொலைந்து போய்விடும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் என்பது மிகப்பெரிய ஒரு கோடரி. அதை கொண்டு என்னால் விஸ்தாரமாக்க முடியும், இடத்தை பெரிதாக்க முடியும், என்னுடைய நெருக்கத்தை நான் தளர்த்தி கொள்ள முடியும். ஆனால் நழுவ விட்டு போனால் அதை மீண்டும் கர்த்தர் தான் நமக்கு தேடித்தர வேண்டும். கர்த்தர் நமக்கு தேடித்தர வேண்டும் என்றால் கோடரி விழுந்த இடம் எனக்கு தெரிய வேண்டும். கோடரி விழுந்த இடம் எனக்கு தெரிய வேண்டும். கர்த்தர் கேட்பார், எங்கே விழுந்தது, எங்கே விழுந்தது என்ற கேள்விக்கு நம்முடைய விடை எதுவாக இருக்கும்? எனக்கு தெரியும் இங்குதான் விழுந்தது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறதா? விழுந்ததற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லுவதா? ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அந்த கோடரி எனக்கு சொந்தமல்ல, அது இரவலாக பெற்றது. ஹல்லேலூயா! இரவல் என்றாலே திருப்பி தர வேண்டியது. கர்த்தர் நமக்கு கல்லான இருதயத்தை சதையாக மாற்றினார் என்றால் அதை திருப்பி தர வேண்டிய இருதயம். அதை நான் கை நழுவி விட்டேன் என்றால், அது என்னுடைய கோடரி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருந்தால் அது நிச்சயமாக வெட்டி மரத்தை வீழ்த்தும். எகிரி கீழே விழாது. அது கூறுள்ளதாய் இருக்க வேண்டும். என் கோடரி கருக்குள்ளதாய் இருந்தால் அது வெட்டுமே ஒழிய விழுந்து விடாது. மரத்தை வீழ்த்துமே அல்லாமல் அது வீழ்ந்து விடாது. ஆனாலும் விழுந்து போகிற சந்தர்ப்பங்கள், சமயங்கள் ஏராளம் ஏராளம். எத்தனையோ சமயங்களிலே நாம் இழந்து போனவர்களாக, தொலைத்து விட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் கேட்கிற கேள்வி, எங்கே விழுந்தது? ஹல்லேலூயா! எங்கே விழுந்தது? அந்த இடத்தை காண்பி. ஒரு கொம்பு வெட்டப்பட்டு எரியப்படும். ஹல்லேலூயா! ஒவ்வொரு சமயத்திலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், வியாகுலங்கள் எதுவாக இருந்தாலும் ஐயோ என் ஆண்டவனே என்று நாம் கத்தி கூவும்போது ஒரு கொம்பு வெட்டப்படும், தொலைத்த இடத்தில் எரியப்படும். மீண்டும் அதை எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிற சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா! இங்கே 7ஆம் வசனம், அதை எடுத்துக்கொள் என்றான். அது எப்படி இருக்கும்? நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவன் பிரமித்து போய் நிற்கிறான். ஏனென்றால் அந்த கோடரி மிதந்து கொண்டிருக்கிறது. அவனால் விளங்கவில்லை, அவனுக்கு புரியவில்லை. ஒரு இரும்பு கோடரி மிதக்குமா? ஸ்தம்பித்து நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, நான் சொல்ல, நான் செய்ய நினைத்தது தடைவிடாது. அது நடக்கும். நான் சொல்ல ஆகும். அது இரும்பு கோடரியாக இருந்தாலும் மிதக்கும். போ, எடுத்துக்கொள். தொலைத்த இடத்தை சொன்னாயே, திரும்ப பெற்றுக்கொள். ஹல்லேலூயா! அதுதான் கன்ஃபெஷன், அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் பாவ மன்னிப்பு, அதுதான் ஒப்பு கொடுப்பது. 2 கொரிந்தியர் 12
ஆகையால் நாம் ஒப்புரவாகுவது என்பது இடம் தெரிந்தால்தான் ஒப்புரவாக முடியும். ஒப்புரவாகும் போது கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஒரு கொம்பு வெட்டப்பட்டு எரியப்படும், அதை நீ திரும்ப எடுத்துக்கொள்வாய். தொலைத்த இடம் எது? எங்கே விழுந்தது? அது எவ்வளவு அற்புதமான ஒரு கேள்வி. கர்த்தர் இன்றும் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, எங்கே விழுந்தது? விழும்போது பார்த்தாயா இல்லையா? விழுந்தது கூட தெரியாமல் இருந்தாயா? அல்லது விழுந்து விட்ட பின்பு போனது போகட்டும் என்று அலட்சியமாய் இருந்து விட்டாயா? இனி அது நமக்கு தேவையில்லை என்று நினைத்து விட்டாயா? கொடுத்தவரே எடுத்துக்கொண்டார் என்று நீயாக சுயமாய் ஒரு பதிலை தேடிக்கொண்டு சோர்ந்து போய் அமர்ந்து விட்டாயா? சலிப்பின் உச்சத்திற்கு சென்று திரும்பி சென்று விட்டாயா? அல்லது மரத்தை வெட்டாமலேயே இறங்கி விட்டாயா என்று கர்த்தர் கேட்கிற கேள்வி இன்று நமக்கு கேட்கிறது. வெட்டாமல் இறங்கி விட்டாயா? பாதியிலேயே இறங்கி விட்டாயா? கர்த்தரிடத்திலே சொல்லாமலேயே திரும்பி சென்று விட்டாயா? நம்மோடு வந்தவர்களெல்லாம் வெட்டுகிறார்களே, அது போதும் என்று இருந்து விடுகிறோமா? அவர்கள் வெட்டினதிலே நாமும் குளிர் காய்ந்து கொள்ளலாம் என்ற நினைப்பா? அவர்கள் வெட்டினதிலே நாமும் சேர்ந்து இணைந்து குளிர் காய்ந்து கொள்ளலாம், நம்முடைய இடத்தையும் அவர்கள் மூலமாக கட்டி கொள்ளலாம், அவர்கள் வெட்டினதிலேயே நமக்கும் பங்கு இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு கோடரி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த கோடரியை நாம் தொலைத்தோம் என்றால் விழுந்த இடம் நமக்கு தெரிய வேண்டும். இந்த நாளிலும் நமக்கு எந்த இடத்தில் விழுந்தது என்று தெரியாமல் நாம் மீண்டுமாய் அவரை சென்று சேருவது, நாம் மிதந்து வருவது கடினம். நாம் மிதக்க வேண்டும். எப்பொழுது மிதப்போம் என்றால் சவக்கடலிலே விழும்போது மிதப்போம். சவக்கடலில் விழுவது, யோர்தானின் தண்ணீர் சவக்கடலுக்கு செல்லுகிறது. யோர்தானின் தண்ணீர் சவக்கடலை சென்று சேரும்போது அந்த சவக்கடலில் விழுகிறவர்கள் யாரும் மூழ்கி போவதில்லை, மிதந்து கொண்டிருப்பார்கள். நாம் மிதக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யோர்தானில் விழுந்தது ஒரு பச்சை மரம். ஹல்லேலூயா. யோர்தானில் விழுந்த பச்சை மரம் நமக்காக மிதந்தது. அது நம்மை மிதக்கச் செய்தது. அது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். யோர்தானில் விழுந்தது யார்? யோர்தானில் இறங்கியது யார்? ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் முடிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10-12 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், கோடரி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று. நாம் வெட்டுவதற்காக எடுத்துச் செல்லுகிற கோடரி இருக்கட்டும், நம்மை வெட்டுவதற்கு ஒரு கோடரி இருக்கிறது. நாம் கனி கொடாத மரமாய் இருந்தால், என்னுடைய இந்த மரத்தின் கீழே ஒரு கோடரி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கோடரிக்காகத்தான் அவர் சொல்லுவது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ அக்கினியினால், என்னிலும் வல்லவராய் இருக்கிற அவர் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அக்கினியினாலும். அதனாலதான் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது, இந்த அக்கினி ஞான ஸ்நானம் என்பது வேறொன்றும் இல்லை, சுட்டெரிக்கப்படுவது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த உபதேசத்திற்கு அடுத்ததாக சொல்லப்படுகிற காரியமாக இருப்பதினாலும், மீண்டுமாக அடுத்த வசனமாக 12ஆம் வசனம் தூற்றுக்கூடை பற்றி சொல்லும் போது, பதரையோ அவியாத அக்கினியினாலே சுட்டெரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதற்கு முன்பாக சொன்னது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், அது சுட்டெரிக்கப்படும். அக்கினியினால் ஞான ஸ்நானம் என்று இவ்விதமாகவும் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அந்த சொல்லி முடித்தவுடன் அங்கே வருகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோர்தானிடம் வந்தவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து
தம்மை குறித்து சொல்லும்போது பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்து தம்மை பச்சை மரம் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அந்த பச்சை மரம் எங்கே சென்றது? யோர்தானுக்கு சென்றது. எதற்காக சென்றது? யோர்தானிலே அது மூழ்கியது. அது யோர்தானிலே மூழ்கியதினால் யோர்தானிலே நாம் தொலைத்து போவதையெல்லாம் மிதக்கச் செய்வதற்காக அந்த பச்சை மரம் யோர்தானிலே விழுந்து நமக்காக மிதந்தது, நம்மையும் மிதக்கச் செய்தது. அவர் எப்பொழுது மிதந்தார்? உயிர்த்தெழுதலின் மூலமாக மிதந்து காண்பித்தார். அவரை போலவே நாமும் மிதக்க வேண்டும் என்றால் நாம் தொலைத்தது எது, தொலைந்த இடம் எது என்பதை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். கோடரி தண்ணீரில் விழும், ஆனால் இடம் தெரியாவிட்டால் அதை நாம் இழந்து போனவர்களாக இருப்போம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. நீ ஆதியிலே வைத்திருந்த அன்பு, அதுதான் இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்போகிற கோடரி. உலகத்தை ரட்சிப்புக்கு கொண்டு வரப்போகிற கோடரி அது அன்பு. முதலில் நீ என்மேல் அன்பு செலுத்த வேண்டும். அது ஆதி அன்பு. அந்த ஆதி அன்பை நீ தொலைத்து விட்டால், அது விழுந்து விட்டால், உன் கையிலிருந்து அது விலகி விழுந்தால், அவர் சொல்கிறார், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கிவிடுவேன். நீக்கிவிடுவதுதான் அக்கினியானால் சுட்டெரித்து போடுவது. அதை செய்வேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அவருடைய கோடரிகள் நாம். அதை அவர் இழந்து போக விரும்புவதில்லை. ஆகையால் அதை என்ன பண்ணுவார்? கடைசி நாளில் மிதக்கச் செய்வதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மிதக்க வேண்டும். நாம் மிதப்பதற்கு அவர் விரும்புகிறவர். ஏனென்றால் நாம் அவருடைய கோடரிகள். நாம் இரவலாக பெற்ற கோடரி. நாம் அதை திரும்ப அவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே கர்த்தர் சொல்லுகிற தெளிவான காரியம், அவரை தேடி வரும்போது சொல்லுகிறார். அப்ப எல்லாம் பின்னிட்டு விழுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை போக விடுங்கள். யார? அவரோடு இருக்கிறவர்களை போக விடுங்கள். அதுக்கு விளக்கம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்ற அவர் சொல்லிய வசனம் அந்த இடத்திலே நிறைவேறியது என்று சொல்லப்படுகிறது. இழந்து போகாமல் நம்மை மிதக்கச் செய்கிற ஒரு கர்த்தர். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. தேவனுடைய பலத்தில் நிற்கும்போது கோடரி கை நழுவி விழாது. எங்கே விழுந்தது? என்னுடைய கோடரி எங்கே விழுந்தது? அந்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் என்னுடைய ஜெபம் புரியாத ஜெபமாக இருக்கும், குழப்பமான ஜெபமாக இருக்கும், தீர்வை பெற்றுக்கொள்ளுகிற ஜெபமாக இருக்காது. என்னுடைய கூவலின் சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் கேட்கிற கேள்வி, எங்கே விழுந்தது? நம்முடைய கோடரி விழாதபடிக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கோடரிகளை பற்றி அநேக வசனங்கள் உண்டு. உபாகமம் 20:19, நியாயாதிபதிகள் 9:48, ஏசாயா 10:15, 10:34 நமக்காக மிதந்தது, நம்மை மிதக்க வைத்தது. அந்த இரட்சண்ய கொம்பை வைத்துக்கொண்டு தொலைத்த இடத்தை நினைவில் வைத்து விண்ணப்பித்து கேட்கும்போது நாம் நமது கோடரிகளை திரும்ப பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.